இவங்களுடைய இந்த அபரிவிதமான அன்பா இல்லை வேற எதுவாக தெரியல, அவர் பார்க்குறத தவிர்க்க ஆரம்பிச்சிட்டார். யார் ரஞ்சித். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முதல் மனைவிக்கு அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தோடனே குழந்தை மேலே உள்ள அஃபெக்ஷனாக இருக்கலாம், கயட்ட ஆரம்பிச்சிட்டார். எங்கே தப்பு அங்கே தப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் ரேண்டமாக தவறு இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சாமானிய மக்கள் மட்டும்தான் தவறுன்னு இப்படி சொல்ல முடியும். பணக்கார வீட்லேயும் நடக்குது, நம்ம பெருசாக வெளியே கொண்டு வர்றதில்லை. இவ்வளோ ஒரு பலவீனமாக நீங்கள் ஒரு எஸ்ஐ இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஷன் எந்த லட்சத்தில் வச்சுருந்துருக்கீங்க. தப்பு பண்ண வாய்ப்பு இல்லாமல் தம்பி இருக்கு சொல்லுங்கள். யாருக்கு தான் இங்கே வாய்ப்பு இல்லை? இல்லை யாருக்கு ஆசை இல்லை சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, ஆசை. இலவசம் தானே தம்பி, வருது இல்லை கரும்பு திங்க கூலியா, வருது இல்லைன்னு இறங்குறது தான் களத்தில். 2 பேரில் யாராவது ஒருத்தர் சைக்கிட்டோ ஆகிடுவாங்க, விட மாட்டாங்க. இங்கே நம்ம நாடே வேற. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சில முற்போக்குத்தனம்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் தான். இவர் வழக்கறிஞர்னு சொல்கிறத விட சொசைட்டியில் எந்த பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பாக இவர் இருப்பார். இல்லைனா இவர் வந்து இன்டர்வியூ மூலமாக அந்த ஒரு பிரச்சனைக்கான வந்து ஒரு சொல்யூஷனு இல்லை ஒரு அவேர்னஸை கொடுப்பாரு. அப்படிப்பட்டவர் தான் வழக்கறிஞர் திரு R.S. தமிழேந்தன் அவர்கள். வாங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது நம்மளுக்கு தான் ஒரு பிரச்சனை வருது, ஒரு வெட்டுக்குத்தோ இல்லை கட்ட பஞ்சாயத்தோ இல்லை ஒரு பொருளை திருட்டாங்க அப்படின்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இது இயல்பு. ஆனால் இப்போ ஒரு போலீஸே கொண்டு இருக்காங்க, போலீஸ் இறந்துருக்காங்க, அது ஒரு பெண் போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? யார் இந்த ஆரோக்கிய மாதா? இது சிவாஜி கணேசன் போலீஸாக இருப்பார், தங்கப்பதக்கம்னு நினைக்கிறேன். அதில் வந்து மருமகள் சொல்லும், மாமா இந்த காஞ்சி போன ஆறெல்லாம் பார்த்து நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போச்சுன்னா எங்கள் மாமா சொல்கிறது, தானாடவில்லை என்றால் தசையாடுது, இது தந்தை என்னும் மகன் என்னும் சரியான பாட்டு அந்த படத்தில் இருக்கும். அதுமாரி நம்ம பிரச்சனைனா அங்கே போய் நிற்கிறப்ப அங்கே அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. அங்கே பார்த்தா ஒருத்தன் பொன் பேழிச்சிட்டு ஆடியோவில் பேசி மாட்டுறான். சவுத்தில் ஒரு 2 பேர் ரோட்டில் சண்டை நடக்குது, சண்டை குடிமி பிடி சண்டை நடக்குது. இங்கே பார்த்தா தற்கொலை நடக்குது. இது வந்து அந்தோணி மாதா அலைஸ் ஆரோக்கிய மாதா அவர்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை அனுதாபங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆனால் அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டியூட்டியில் இருக்காங்கல்ல, இவங்க 2015 திருமணம் செஞ்சுக்கிறாங்க, கணவனை பிரிஞ்சு வாழ்கிறாங்க. 2 குழந்தைங்க இவங்களுக்கு. 2021 தான் இவங்க வந்து போஸ்டிங் வந்து எங்கே எஸ்ஐ ஆகுறாங்க. T1 அம்பத்தூரில் லாஸ்ட்டாக அங்கே தான் வேலை பார்த்தாங்க. சட்டம் ஒழுங்கில் லா அண்ட் ஆர்டர் எஸ்ஐ இவங்க இருக்காங்க. கணவனை பிரிஞ்சு வாழ்கிறாங்க. 2 குழந்தைங்களோட இவங்க தனியாக அயப்பாக்கத்தில் வீடு எடுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு மீஞ்சூர் எஸ்ஐ ரஞ்சித் குமார் அவருடைய ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. அது திருமணம் தாண்டிய உறவாக மாறுகிறது. அப்படியே ரொம்ப அவங்க மேலே ரொம்ப அஃபேராக இருந்திருப்பாங்க போல. ரொம்ப 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 அதை எப்படி சொல்கிறது, உச்சம். ஒரு இடம் கூட வாங்கியிருக்காங்க இப்போ ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு. அதில் வந்து நாமினியாக இவங்க பேரை இந்த ரஞ்சித் குமார் பேரை போட்டிருக்காங்க. எனக்கு பிறகுங்கிற இடத்துல வந்து அவருடைய வாரிசுன்னு ரஞ்சித் பேரை 2வது ஹஸ்பண்ட் பேரை 2வது ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியாது, 2வது ஹஸ்பண்ட் தான் அப்படி தான் சொல்லணும். 2வது ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது, அப்படி தான் சொல்லணும்னா அது அர்த்தம் இருக்குல்ல. இப்படியா போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுடைய இந்த அபரிவிதமான அன்பா இல்லை வேற எதுவாக தெரியல, அவர் பார்க்குறத தவிர்க்க ஆரம்பிச்சிட்டார். யார் ரஞ்சித். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முதல் மனைவிக்கு அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தோடனே குழந்தை மேலே உள்ள அஃபெக்ஷனாக இருக்கலாம், கயட்ட ஆரம்பிச்சிட்டார். என்னதான் இருந்தாலும் நீரோடை தானே, அதுலேருந்து எப்படியோ எக்ஸிட்டட் தான். அந்த இல்லீகல் இன்டிமேசியோட இறுதி காலம், இறுதி வடிவம்னு ஒன்று இருக்குல்ல, நான் நிறைய பார்த்து இப்படி தான் இருக்குது. கயட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க ஃபோன் பண்ணி நெருக்கடியெல்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க. இவங்களும் 2 குழந்தைக்கு பிறகு 3வது இவருக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி கருத்தடையெல்லாம் மறுபடியும் ஜாயின் பண்ணி கருத்தடை பண்ணியிருந்திருக்காங்க. மறுபடியும் அதை ரீயூனியன் பண்ணதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இவங்களுக்கும் மாசமாகணும் அப்படி சொல்லி ஆனதா. சம்பவத்தன்னைக்கு இரவு ஃபோன் பண்ணி எடுக்கலை, ஆடியோ மெசேஜ் போட்டு எல்லா வகையிலையும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அட்லாஸ்ட் ஃபைனல் வந்து நான் சூசைட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. கதவை சாத்திக்கிட்டு வீடியோ போட்டுன்னா ரஞ்சித் உடனடியாக அம்பத்தூர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு, ஏன்னா அவனுடைய சைக்கேட்டரில் உள்ள வந்தானே, அம்பத்தூர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இதுமாரி அந்த வீட்டுக்கு போக முதல்ல போலீஸ், ஏன்னா போலீஸ் வீடு எல்லாரும் லோக்கலில் தானே தெரியும் தானே, தெரியுது இல்லை. T1 அம்பத்தூர் மெயின் ரோட்லேயே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். இங்கேருந்து போகல அம்பேத்கர் சிலை இருக்கும். அயப்பாக்கங்கிறது இந்த ரோடு நேராக டுவர்ட்ஸ் திருவேற்காடு போகிற ரோடு, புரியுதா? ஆனால் உடனே போய் பாருன்னா நைட்டு வந்து போலீஸ் பார்த்துருக்காங்க. கதவு உள்ள பக்கம் சாத்திருக்கு. அப்புறம் கதவை ஒட்டச்சி உள்ளே போய் பார்த்தா தூங்கிட்டாங்க. அப்புறம் இறக்கி மருத்துவமனை KMCக்கு அனுப்பியிருக்காங்க. உயிர் இருந்தால் காப்பாற்றிடலான்னு. அவங்க உயிரிழந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் பிரேதம்லாம் உடற்கூறு ஆய்வு பண்ணி
குடும்ப உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அருள்ராஜ் வந்து, கதறி அழுகுறாரு. அதாவது இந்த ஆரோக்கிய மாதாவுடைய அப்பா இருக்கார்ல, இறந்து போனவங்களோட அப்பா வந்து ஒரு ஆடியோ லீக் ஆகுது. யாரு அவர் ஃபோன் பண்ணுறாரு. ரஞ்சித் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இதேமாரி கேஎம்சி பாடி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் ஒரு ஆடியோ போடுறாரு. நான் விட்டுருன்னு சொன்னேனடா, இப்போ போயிட்டால, நீ என் மகளை என்னடா பண்ண என்னடா பண்ணன்னு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். அப்போ குடும்ப சகிதமாக பழகிதா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இவங்க ரிலேஷன்ஷிப். இல்லை அடிக்க மாட்டாங்களா ஃபோனை அடித்து சொல்லியிருக்காரு. அப்புறம் பாடி கேஎம்சிலேருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொந்த ஒரு விருதுநகர் அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே அரசு மரியாதையெல்லாம் சல்யூட் பண்ணாங்க. எல்லாம் போலீஸ் எல்லாம் சல்யூட் பண்ணாங்க. இதில் ரொம்ப நிகழ்ச்சி என்னென்னா, அந்த முதல் கணவர் அந்த 2 குழந்தைகளையும் தான் எடுத்துக்கொண்டார். அனாதை நிற்கிது பிள்ளைங்க. முதல் கணவர் வந்து 2 குழந்தைகளை அவர் அழைச்சிட்டு போயிட்டார். இல்லை ஏதோ படத்தில் வர மாதிரி இருக்கு சார் இந்த மாதிரி நிகழ்வுலாம். நெகிழ்ச்சியாக இருந்து எனக்கு அது ஆக்சுவலாக அந்த மேட்ரு பேசுகிறதே எனக்கு வந்து ரொம்ப அதான் சார் 2 குழந்தையும் வந்து அவங்க கணவரை வந்து தத்தெடுத்துட்டாரு அப்படின்னு தத்தெடுக்கலப்பா, அவர் பிள்ளையே அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் பிள்ளையை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. இப்படிப்பட்ட கணவரை விட்டுட்டு ஏன் சார் இப்போ 2வது ஒருத்தர் தேரணும்? மொரார் இந்த இல்லீகல் இன்டிமேசி வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவில் உள்ள ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டு திருமணம் தாண்டி உறவுல புது சென்சஸாக இருக்கா சார்? டேட்டா அது சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பழசு தான் அது. அது முதல்ல தமிழ்நாடு, 2வது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் இடம் எந்த மாவட்டம் சொல்லு? காஞ்சிபுரம். அந்த லெவலுக்கு வளர்ந்து போயிட்டு. இதில் ரஞ்சித் குமாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இந்த லேடியோட தற்கொலைக்கு எல்லாரும் நிம்மதியும் போச்சா? டோட்டலாக காலி. நீங்கள் உசுறு போச்சு. இந்த 2 குழந்தைகளுக்கு தாய் கிடைக்குமா? கிடைக்காது. அப்பா கிடைச்சார். அவருக்கு வேலை போயிட்டு ரஞ்சித்துக்கு ஜெயிலுக்கும் போயிட்டார். முடிஞ்சுதா? இந்த கருமத்துக்கு தாங்க நம்ம இது கண்டு பயப்படுறோம். இந்த விஷயம்லாம் நடந்துருங்கிறதோடு தான் நம்ம பயப்படுற இந்த விஷயமே. நம்ம திருப்பி இந்த காதல் இதெல்லாம் வந்து நம்ம எகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு காரணம் இதுதான். எல்லாரோட நிம்மதியும் கொலாப்ஸ் ஆகிடுது. ஓகே சார், இப்போ யாரும் தப்பு பண்ணது தப்பு தான் சார். ஆனால் இந்த ஒரு தப்பு வந்து சாமானிய மக்கள் பண்ணுறாங்கன்னா சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சட்டத்தை காக்கின்ற போலீஸ் அவங்க பல பேர் கிரிமினலாக பார்த்துருப்பாங்க, பல வழக்குகளை பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்களே இதே தப்பு பண்ணுறாங்கன்னா இது எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை அதாவது அவங்களே இல்லை, அவங்களையும் தவறு நடக்குது, அவ்வளோதான். இப்போ எங்கே தப்பு அங்கே தப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் ரேண்டமாக தவறு இருக்குது. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சாமானிய மக்கள் மட்டும்தான் தவறுன்னு இப்படி சொல்ல முடியும். பணக்காரன் வீட்லேயும் நடக்குது. அவன் பெருசாக வெளியே கொண்டு வர்றதில்லை. இப்போ ஒரு நிகழ்ச்சி ஒரு லேடி நல்லா புது பட்டு போட கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. சொல்லுமா, உன்னை கூட்டுக்கிட்டே எங்கம்மா போனார்? புதாருக்குள்ளே போய் என்னம்மா பண்ணீங்க? ஐநா ஒப்பந்தம் போட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா தம்பி? ஏன் ஏழை எளியவங்க வீட்டில் தான் அது நடக்குதா? போலீஸ்காரங்க வீட்லேயும் நடக்குது, பணக்கார வீட்லேயும் நடக்குது, பெரிய பெரிய கோடீஸ்வரர் வீட்லேயும் நடக்குது. தனுஷ் இவங்களெல்லாம் வச்சு நடத்த வேண்டியது நிகழ்ச்சிக்கு வருவாங்களா? கூப்பிட்டாங்க சும்மா விளிம்பு நிலை மக்களை அழைச்சாந்து வச்சு அசிங்கப்படுத்துறது. அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியாது. இது எப்படி டெலிகாஸ்ட் ஆகும், இது என்ன ஆகுங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, வந்துடுவாங்க. ஆனால் அவங்கள வச்சு நீங்கள் கேம் விளாண்டுட்டு போயிடுறீங்க. அது தப்பு தானே. அது முதல்ல ஒரு விஷயம் தம்பி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் திருமணம் தாண்டிய உறவு என்பது வெறும் உடலால் வரும் ஒரு இச்சை. அது குறிப்பிட்ட இடத்துல டயர்டாகிடும் அந்த இச்சைக்கு. அடப்போட இதே வேலையா அப்படின்னு நீங்கள் இந்த அதீதமாக செலுத்தப்படுகின்ற அந்த உணர்ச்சி வந்து ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடும். ஒரு நண்பனே இருக்கிறான், சும்மா ஒரு நாளைக்கு 100 வாட்டி உங்களுக்கு ஃபோன் அடித்தா வெறுப்படிச்சிடும். எதுவுமே அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கணும். இந்த லேடி போலீஸ் வந்து எஸ்ஐ வந்து அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கு ஒரு கட்டத்தில். நெருக்கடி, ஃபோன் மேலே ஃபோனு. யார்? ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித்தை அவன் குடும்பத்துக்கூட போக பார்த்துருக்கான். அவருக்கு ஆளூர் குடும்பம் இருந்திருக்கு. முதல் குழந்தை பிறந்தோன்னு அவர் டைவர்ட் ஆகிட்டார். அவர் இவங்களோட ஒரு 3 வருஷமாக தானே குடித்து நடத்திட்டு அவர் உஷாராயிட்டாரு. ஆனால் இப்போ இவங்க இறந்துட்டாங்க. தம்பி புரிஞ்சுக்கணும். நீங்கள் இவ்வளோ ஒரு பலவீனமாக நீங்கள் ஒரு எஸ்ஐ இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஷன் எந்த லட்சணத்தில் வச்சுருந்துருப்பீங்க? நீங்களே நல்ல மனநிலையில் மன உளைச்சலில் இருந்துட்டு தான் சார் நியூஸ் வெளியாகுது. மன உளைச்சல் மீன்ஸ் டிப்ரெஷனில் இருக்க நீங்கள் ஸ்டேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். முதல்ல ரொம்ப மன ஆரோக்கியத்தோடு உள்ளவங்க தான் தம்பி அவங்க இருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு கள்ளக்காதல் பண்ணி, நீங்கள் ஒரு நியாயம் பண்ணி, நீங்கள் ஒரு வேலை பார்த்து அதில் ஒரு சொத்தை வாங்கி அதில் இந்த அம்மா அவரை தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரஞ்சித் குமாரை தக்க வைக்கணும், நம்மளோட தக்க வைக்கிறது என்னெல்லாமோ ஆஃபர் பண்ணி பார்த்துருக்காங்க. அவ்வளோதான், அவங்க போயிடுவாங்க தம்பி. நான் பார்த்துருக்கேன் நிறையா. இன்றைக்குமே இந்த 2ஆம் தாரம் அப்பனை தேடுறது, அப்பனுக்கு டிஎன்ஏ இனிஷியல் தேடுறதெல்லாம் நம்ம வரவேற்கிறது கிடையாது. காரணம் அவங்க குடும்பத்துக்கு போயிடுவாங்க. அது இப்போ இந்த சூழ்நிலை அந்த 2 பசங்க மனநிலை எப்படி சார்? இப்போ சின்ன பசங்களா இருக்காங்க, வளர்ந்த பிறகு அவங்க எப்படி வெளியே சொல்ல முடியும்? ஆனால் பார்த்து கேட்டா இதெல்லாம் ஒரு தாய் யோசிக்க வேண்டாம்? நமக்கு தம்பி எல்லாருக்கும் எல்லாத்துக்கு மேலே ஆசை இருக்க தான் தம்பி செய்யுது.
நம்ம துறவியா? ஆனா அது கட்டுப்படுது எங்க காட்டும் ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்க அம்மா அப்படி தானே தெரியும். இதனால தானே உங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க படம் போனோடனே. சைல்டுல நமக்கு நடக்கிற அந்த டிராமாஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். சின்ன வயசு இருக்குல்ல, அப்போ நடக்கிற டிராமாஸு ரொம்ப டேஞ்சரா இருக்கும் அது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல தான் தம்பி அது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சொந்தக்காரவங்க நம்மள கிண்டல் பண்றது. இந்த குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்குன்னு வச்சுக்கயேன், ஆயால மாரி அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சின்ன பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணும் தான். ஆயால மாரி அப்படியே பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும் தான் இங்க. நம்ம ஜானி படத்துல மகேந்திரன் சார் எழுத்துல ரஜினி சொல்லுவார்ல, "உன்ன விட ஒண்ணு இந்த உலகத்துல பெஸ்ட்டா தான் இருக்கும்." அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. போயிட்டே தான் இருக்கும். சக்சஸ்க்கு எப்படி எண்டு கிடையாதோ, இந்த ஆசைக்கு எண்டு கிடையாது. நம்ம நிம்மதியா இருக்கணும்னா கிடைச்சது போதும். சேவ் இட். ஓகே. தேங்க் யூ. கடவுள்ட்ட போய் சும்மா சும்மா அவர டிப்ரஷன் பண்றது கடவுள போய். அத குடு, இத குடுன்னு அவரு கன்ஃப்யூஸ் ஆயிடுவாரா இல்லையா? ஏதோ குடுத்துருக்க. இன்னைக்கு ஆயில குடுத்துருக்க. நன்றி. தேங்க் யூ. நாளைக்கு முடிஞ்சா எழுந்து குட் மார்னிங் சொல்லுவோம் கடவுளுக்கு. இல்லன்னா போயிட போறோம். அவ்வளோதானே. ஆனா இந்த ஒரு மென்டாலிட்டி யார்ட்டயும் வரமாட்டுதுங்களே சார். அது அது எங்க நெறைய பிரச்சனை கிடையாது. நெறைய அவமானப்பட்டு நீங்க வாழ்க்கையில தோல்விகள சந்திச்சீங்கன்னா, இந்த மனநிலை ஈஸியா வந்துரும் தம்பி. ரொம்ப எளிமையா எது கிடைச்சிட்டா உனக்கு அது மேல மரியாதையே இருக்காது. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேமரா முன்னாடி எனக்கு உட்கார்ற வாய்ப்பெல்லாம் இல்ல. ஓகேயா? அந்த வாய்ப்பு கஷ்டப்பட்டு வர்றத தொட்டு தான் என் உடல்நிலை சரியில்லாத காலங்கள்ல கூட நான் வந்து புறந்தள்ளியது இல்ல. நான் வந்து இது ரொம்ப சிரமப்பட்டு இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பிளேஸ்மெண்ட்ட விடக்கூடாது. அப்படின்ற ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஈகோ தான் அது. ஆ எப்படி சொல்றது? இன்னைக்கு வந்து ரூ. 1000 வழக்காடுறதெல்லாம் எடுக்கிறேன். ரூ. 10,00,000 ஃபீஸ் வாங்குற கேஸ் என்ட்ட வச்சிருக்கேன். காரணம் எதுவுமே ஈஸி இல்ல. ஒரு கிளையண்ட் நம்மள்ட்ட வர்றாங்கன்னா ஈஸி கிடையாது. அது ஒரு நாள்ல நடந்தில்ல அது. அது 20 வருஷம் நான் மெனக்கெட்டுருக்கேன் அதுல. அப்ப இவங்க எல்லாருமே ஈஸியா எல்லாமே வாழ்க்கையில நடந்துருது. ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்காங்கல்ல, ஆ அவங்கள்ட்ட போய் குழந்தையின் அருமை என்னன்னு அவங்கள்ட்ட கேளு. சார் நீங்க குழந்தைன்னு சொல்லவே எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் வருது. இப்ப இந்த பெண் எஸ்ஐ தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே விட்டுருங்க. இவரும் போலீஸ் ரஞ்சித் அவர்கள். அவருக்கும் ஒரு குழந்தை இருக்கு, மனைவி இருக்கு. இவர் யோசிச்சிருக்காங்களா சார்? இந்த ஒரு தப்பு பண்றோமே, நம்ம கண்டிப்பா மாட்டிப்போமே. ஏன்னா இவரும் பல கேஸ்கள பட்ட பல அனுபவங்கள் இருக்கு. ஆனா இவரும் இதே தப்பு பண்றது எப்படி சார்? அதான் சொல்றேன் தம்பி. மனிதன் ஒரு மகத்தான சலிப்ப. மகத்தான சல்லிப்பு. சலிப்ப. என்னது மீனிங் புரியல எனக்கு. ஆக்சுவலா அது ஜி. நாகராஜன் எழுதுனது தான் நெனைக்கிறேன். நான் ஜெயகாந்தன் தான் எழுதினாருன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருந்தாரு ஜி. நாகராஜன். மகத்தான சலிப்ப. மகத்தானவரா இல்ல சல்லிப்பு? மகத்தானவன்னா ரொம்ப உயர்வான பிறப்பு. ஆனா ஆமா, ஆமா. சல்லி புத்தி தான். நீங்க அதுல ஒண்ணும் மனிதன் அப்படியே ஸ்கேல் வச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல நின்றும். ஒரு கட்டத்துல நின்றும். நான் உங்கள ரொம்ப நல்லவன்னு நெனச்சேனே அப்படிம்பாங்க. நல்லவன்லாம் நெனைக்காத. நீ நெனைக்கிறத விட படுமோசமான கேவலமானவன் நான். அதான் மனுஷன். அடுத்தவங்களெல்லாம் நீங்க இப்படி ப்ரெடிக்ட் பண்ணவே வேண்டியதில்ல. அவருக்கு ஒரு ஆசை. ஒரு நம்மளையும் ஒரு சைட் அடிக்குதே. அதான் ஃப்ரீயா வருது ஆனா. இலவசம் தானே தம்பி. வருதில்ல கரும்பு திங்க கூலியா? வருதில்லன்னு இறங்குறது தான் களத்துல. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சைக்டோ ஆயிடுவாங்க. விடமாட்டாங்க. லிவிங் டுகெதர் இருக்குல்ல தம்பி. அது ஒரு புரிதல் இல்லாம எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது விளக்கம் சொல்றேன். 2 பேரும் இணைந்து ஒரு வீட்ல இருக்கிறோம். நீயும் நானும் இல்ல. ஏன்னா அதுவும் நடந்துகிட்டு இருக்க தொட்டு சொல்றேன். அது நடந்துகிட்டு இருக்க தொட்டு அப்படி இல்ல. ஒரு ஆணும் பெண்ணும். ஓகேயா? ஒரு வீட்ல இருக்கிறோம் ஒண்ணா. சமைக்கிறோம், சாப்பிடுறோம். நீ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போற, நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன். வர்றோம் நம்ம ஒண்ணா இருக்கோம். எல்லாமாவும் இருக்கோம். படுக்கை அறையும் பகிர்ந்துக்கிறோம். ஆனால் நம்ம 2 பேர்ல அதுல ஒருத்தர் எக்ஸிட் ஆகணும்னு நெனைச்சா, எக்ஸிட்டுக்கு நீங்க குடுக்கல, ஓப்பனிங் குடுக்கலன்னா பிரச்சனை ஆயிடும். போதும் டயர்டா இருக்கு. இதுக்கு மேல நம்ம டிராவல் ஆக வேண்டாம். வீட்ல மேரேஜுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. நான் போறேன்னு இந்த பையன் சொன்னா, அந்த பொண்ணு ரைட் ஓகே. ப்ளஷர் எனக்கும் வேற ஒரு மாப்பிள பார்க்குறாங்கடா. நானும் கிளம்புறேன். பாய் பாய் சி யூ அப்படின்ட்டு போயிட்டா இங்க பிரச்சனையே கிடையாது. போமாட்டாங்க. போமாட்டாங்க தம்பி. யாரோ ஒருத்தர் விட்டு குடுக்கலன்னா சிக்கலாயிடும் அதுல. நெறைய சம்பவங்கள் அது மாரி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டல் மேட்டர்ல என்ன நடந்துச்சு? மாதம்பட்டி எக்ஸிட்டடு. தம் ஓன் ஒய்ஃபோட ஓட்டம். எக்ஸிட். ஜாய் கிறிஸ்டல்ட்ட லாக் ஆயிட்டாங்க அதுல. அவங்க கார்த்தின்னு திவ்யா கலேஜ் அலையிற மாரி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. பாவம் மகளிர் ஆணையம் அங்க இங்க கோர்ட்டு கேஸு. இப்படியே அவங்க ஜேர்னி வீணா போயிடுது. எக்ஸிட்டா எக்ஸிட் தான். டாடா பாய் பாய்ன்னு ஷேக்கன் பண்ணிட்டு போயிடணும். அந்த கல்ச்சரே நம்மள்ட்ட கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஃபாரின்ல வந்து டிவோர்ஸ் ஆயிடும். ஒரு சண்டேல இவங்க முதல் டிவோர்ஸ் ஆன கணவரும் அங்க வருவாரு. டிவோர்ஸ் ஆன மனைவியும் இருக்கும். புதுசா கல்யாணம் பண்ணாங்கல்ல அந்த கணவர் இருப்பாரு. புதுசா கல்யாணம் பண்ண மனைவியும் அங்க வருவாங்க. 2 பேர் இருப்பாங்க.
குழந்தைங்கள்லாம் ஒன்றா விளையாடும் பார்க்கில். குழந்தைங்கள்லாம் ஒன்றா விளையாடும், ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு லைட்டாக பெக்கப், விஸ்கி, பெக்கப், ட்ரிங்க்ஸ் அடிச்சிருவாங்க. நமக்கு தண்ணி அடிக்கிறதே தெரியாது. தண்ணி அடித்தோடனே எவனை போய் வம்பளக்கிறதுங்கிற மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறோம். நம்ம கண்ட்ரி, நம்மளோட லெவல் அது. அங்க விவாகரத்து என்பது சாதாரண விஷயம். ஆனா இங்க திருமணம் என்பது பெரிய விஷயம் இல்ல சார். அங்க இல்லை டிஃபரெண்ட் தம்பி, அவங்க அங்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வர்றேன். அங்கே நடக்கிற பிரச்சனை இது கிடையாது. சரி, அவன் பையன் சொல்லுவான், மம்மி நான் டேடியோட இந்த வீக் இருந்துட்டு வரேனே. ஓ ப்ளஷர், போயிட்டு வா அப்படின்னா அந்த குழந்தை சொல்லுவான், நான் கூட மம்மியோட ஒரு வாரம் இருந்துட்டு வர்றேன். எப்படி பேர் மாறிட்டாங்க, நாளாக இருக்கும். நான் 1 வீக் இங்கே இருக்கட்டுமா, இல்லை எக்ஸாம் இருக்குது உனக்கு, நெக்ஸ்ட் வீக் போகலாம். சரி நெக்ஸ்ட் வீக் நான் ஒன்றா அவனை விட்டு போகிறேன் வீட்டில். அப்படி சர்வசாதாரணமாக அவங்க வீட்டில் வந்து விட்டு போவாங்க. இங்கே அப்படி இல்லை, கூலிப்படை வச்சு வெட்டுறது, கூலிப்படை ஏவி கொலை செய்தல், அந்த கல்ச்சர் நம்மள்ட்ட இருக்குது தம்பி. இங்கே நம்ம நாடே வேற. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சில முற்போக்குத்தனம்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆகப்பெரிய பிற்போக்கான பழமைவாதிகள். புரியுதுங்களா? நீங்கள் அட்வான்ஸு டெக்னாலஜி ஏதாவது புகுத்துறீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. சொசைட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த கன்ஃபியூஸ் தான் இப்போ கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது, லிவிங் டுகெதராக இருந்துக்கலாம். பட் இருங்கன்னு கோர்ட்டு சொல்லாதில்ல, இருந்துக்கலாம், தப்பு இல்லை. அதை போய் இருந்து நான் ட்ரை பண்ணினா சிக்கல். ட்ரை பண்ணக்கூடாதுல்ல. இங்க அதே பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ இங்கே ட்ரை பண்ணிட்டாங்க. சரி, அப்படி ரஞ்சித் எக்ஸிட் ஆனார்ல. சரி, நகை கொடுத்துருக்குதுன்னு வச்சுக்க, பணங்கள்லாம் கொடுத்துருக்கேன். சரி கொடுத்துரு, வாங்கிட்டு ரைட்டு போய்ட்டு வா. உனக்கு வேலை இருக்குது, 2 புள்ள இருக்குது, பழைய கணவர் இருக்கார். சரிங்க, ஏதோ புத்தி கட்டு போயிட்டேன், வாங்க நம்ம குடும்பம் நடத்துவோன்னு வாழ்ந்துக்க வேண்டியதான். அதை விடுத்துட்டு உயிரை மாச்சிக்கிறதுனா அந்த பிள்ளைங்களை விட உனக்கு இல்லை கள்ளக்காதலன் பெருசாக இருக்கானா? ரூமில் 2 பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்குது தம்பி, அதை விட அந்த காதலன் பெருசாக தெரியிறானான்னு கேட்குறேன். அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாங்க, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, கதவு உடைக்கக்குள்ளே குழந்தை தூங்கிட்டா இருக்கும், வேறு எதுவும் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. பிஎம் ரிப்போர்ட்டில் கிளியர்லி வந்து இப்போ தற்கொலை தானே வந்திருக்கு. கதவை உடைச்சி தான் உள்ளே வந்திருக்காங்க. வேறு எக்ஸிட் அந்த வீட்டுக்கு இன்டோர் கிடையாது, வேறு வழி கிடையாது அதுக்கு. ஸோ பக்கத்து ரூமில் குழந்தை தூங்கிட்டு இருக்கு. எது சொல்கிறேன்னா கொலை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சொல்ல வர்றேன். பக்கத்து ரூமில் குழந்தை தூங்குது. அந்த குழந்தைய மூஞ்ச பார்த்துட்டு, ஷே இது உள்ளவா செல்வம், போனை போட்டு பொறுக்கி இனிமேல் எனக்கு போன் அடிக்காதடா, நான் கொடுத்த நகை பணம்லாம் அவன் கொடுத்த பிச்சை வச்சுக்க, நான் என் பிள்ளைகளோட வாழ்கிறேன், அதுங்க செல்வத்தை அந்த காமம் பெருசா போயிடுச்சு, என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கணும் தம்பி. அது இப்போ ஒரு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை, ஒரு தகப்பனாக மாறக்குள்ள ஃபீலிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும் தம்பி. நான் சொல்லுவேன், நான் கர்வத்தோடு சொல்லுவேன், ஒரு ஆண் வந்து ஒரு தாயாகவே வாழ்கிறான். தருதலைகள் 10% இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாரும் தப்பு பண்ணிடுறது இல்லை. அதிகாலையில் நீ எழும்புக்குள்ள குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும், வாக்கிங் எழும்புற, ஷூஸ் சாக்ஸ்லாம் மாட்டுறோம்ல. அப்போ இந்த பிள்ளைகள் உறங்குறத பார்க்கவுள்ள நமக்கு சில எப்படி சொல்கிறதுனா, இவர்களுக்காக நம்ம வாழணுமே. வாக்கிங் போகிறது மாரி போர் எதுவுமே இல்லை தெரிஞ்சுக்கோ. ஜிம்முக்கு போகிறதுல செம்ம கடுப்பாக இருக்கும், பள்ளிடம் போகிறது மாதிரியே இருக்கும். ஒரு வயசில் ஜாலியாக இருந்துச்சு எனக்கு ஜிம்முக்கு போகிறதெல்லாம், எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம். இப்போ ஒரு வேலையாக இருக்குது. போய் ஜிம்மில் போய் இரும்பை முறைச்சி பார்த்துக்கிட்டு, கண்ணாடியில் சென்று கேட் வாக் பண்ணிவிட்டு, லைட்டாக த்ரெட்மில்லில் பண்ணிவிட்டு வந்துடுறது. ஏன்னா ஏஜ் ஃபேக்சுவல் இருக்குது. நம்ம அந்த உடம்பை கான்சியஸாக வச்சுக்கணும். எனக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னா உடனடியாக ஊசி மருந்தெல்லாம் போட்டு உடம்பை ரெக்கவரி பண்ணுவோம் தம்பி, உடனே சரி பண்ணுவான். 24 ஹவர்ஸ் படுக்கக்கூடாது. எப்படி 24 ஹவர்ஸ் படுக்கக்கூடாது, உடனே ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன். அவன் அண்ணனுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். காரணம், நான் ஒருத்தன் தான் ஓடுறதுக்குன்னு இருக்கேன். நான் ஓடி உழைக்கணும், உழைச்சி பிள்ளைகளுக்கு நான் எதாவது கொடுக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதாவது ஊரில் செட்டில் ஆகிருக்கிற ப்ராப்பர்ட்டி அது வேறு, அது இருக்கட்டும், அது ஆன்ஷியன் ப்ராப்பர்ட்டி, அது அவங்களுக்கு தான். ஆனால் நான் என் பிள்ளைகளுக்கு ஓடணும் அப்படின்றத நான் இன்னைக்கு நினைப்பேன். நிறையா விஷயங்கள் என்னை விட்டு எக்ஸிட் ஆகிருக்கு, நிறைய விஷயங்கள். நான் நிறைய டூர் போவேன் தம்பி, நான் டூர் நிறைய போயிட்டே இருப்பேன். அது எனக்கு சந்தோஷத்தை தரும், ப்ளஷரை தரும். அது எல்லாமே இப்போ குறைச்சிட்டேன். போயிட்டு வந்தால் 1 லட்ச ரூபா செலவாகுது, அது இந்த பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கலாம். அந்த ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். இது எல்லாருக்கிட்டையும் வர்ற வரைக்கும் பிரச்சனை தான். தப்பு பண்ண வாய்ப்பு எல்லாமே தம்பி இருக்குது, சொல்லுங்கள். யாருக்கு தான் இங்கே வாய்ப்பு இல்லை? இல்லை யாருக்கு ஆசை இல்லை சொல்லுங்கள்? எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு வரையறை எதுக்காண்டி வருகிறோம்னா, நம்ம எதிர்கால சந்ததி நல்ல மாதிரியாக இருக்குது. நம்ம இருக்கிற வரையும் அவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும், அவங்கள டெவலப் பண்ணி விடணும். அதாவது இது எப்போ நான் உணர ஆரம்பித்தேன் அப்படின்னா,
நான் எனக்கு ஒரு 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டேன். அதாவது இந்த ஆண்டும் நான் இறக்கலாம், அப்படி இறந்தாலும் இந்த பணம் வீட்டுக்கு வரணும். சரி, அடுத்த ஆண்டு ரினிவல் பண்ணுறோம். அப்போ ரினிவல் பண்ணக்குள்ள என்ன ஃபீலிங்ஸில் நம்ம ரினிவல் பண்ணுறோம் சொல்லுங்கள்? அந்த பாலிசியை 3 lakhs கட்டணும் இயர் ஒன்ஸ், ஓகே. ரினிவல் பண்ணக்குள்ள என்ன ஃபீலில் ரினிவல் பண்ணுறோம் சொல்லுங்கள்? இந்த ஆண்டு கூட நம்ம மரணம் இருந்து விடலாம். ரினிவல் பண்ணாமல் விட்டுட்டா என்ன செய்யுது? அந்த டேட்டெல்லாம் முன்கூட்டியே ஏஜென்ட்ட சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி அதை கரெக்டாக கொண்டு வந்து அதை ப்ரீவியஸாகவே பணத்தையெல்லாம் கட்டி டிடி எடுத்து அனுப்புறது. காரணம் ரினிவல் பண்ணணும். யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம்? நான் வந்து இன்னொருத்தனை வச்சு உதாரணம் சொல்கிறது எப்பயுமே சொல்கிறது என்னை வச்சு நான் சொல்கிறேன். இதுதானே வாழ்வியல், இதுக்கு தானே நம்ம கஷ்டப்படுறோம். நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உன்னோட ஆசையை கட்டிட்டு வந்த, ஆனால் 2 ஜீவன் உனக்கு வந்திருக்குல்ல, அது யாரை நம்பி வந்துச்சு இந்த பூமிக்கு? மாடு கண்ணு போடுதியா, மாடு பசுமாடு, அந்த பிள்ளைகளை அப்படி பார்க்குது. அது காணும்னா தவிக்குது கிடந்து. அதுக்கு பால் கொஞ்சம் கொடுத்த பிறகு தான் நீ கறக்கவே முடியும். கண்ணூர் காலமாட்டை தேடி போலே. அது யானை புள்ள வளர்க்குத, புலி புள்ள வளர்க்குத, சிங்கம் புள்ள வளர்க்குது. அவ்வளோ பேம்பரிங்காக அழிச்சிட்டு போகுதுங்க யானை கூட்டம். அப்படியே அந்த பிள்ளைய அது தொலைஞ்சு போடுது. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அழிச்சிட்டு போகிற அப்படி மீம்ஸ் போட்டுருந்தாங்க. எங்கள் திருவிழா இந்த டவுலுன்னு ஒரு இது நல்லா இருக்குது. இந்த ஏஐ மியூசிக் தானே வாய்ஸு. எங்கேயா ப்ராக்கு பார்த்துக்கிட்ட நேரத்தில் எங்கள் ஆத்தாக்காரி வேறு எங்கேயோ போயிட்டா. நான் வேறு போலீஸே மெதுவாக அழைச்சிட்டு போயா என்னைய காட்டுக்குள்ளே, எங்கள் அம்மாட்ட கொண்டு விடியான்னு கொண்டு விட்டு வர்றாங்க. காட்டு மிருகம் தம்பி புள்ள வருது. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒன்றுமே செய்யலை, கிட்டக்க போகிறாங்க. வைத்தியம் பண்ண அலோவ் பண்ணுது. மழையில் ஒரு குடும்பத்தை காவந்து பண்ணி நின்று இருக்கு பார்த்தியா கேரளாவில். இது நிலச்சரிவோடு விழுதில்லை தம்பி, அது படிக்கலையா நீ பார்க்கலையா? நிலச்சரிவோடு விழுது. அப்போ ஒரு குடும்பம் பேத்தி ஒரு பாட்டியோட மாட்டிடுறாங்க காட்டில். அந்த பாட்டியும் பிள்ளைகளும் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அப்படியே யானை காட்டு யானை தம்பி மிதிக்கும். அதான் சார், மிருகங்களுக்கு அந்த அன்பு கூட படுத்துட்டாங்க. இங்க இருக்க அந்த எஸ்ஐக்கு அந்த அன்பு கூட இல்ல. விடியிற வரைக்கும் அந்த பாட்டியையும் அந்த பேத்தியையும் அந்த யானை விட்டு செல்லவே இல்லை. பக்கத்திலே பாதுகாப்புன்னு இருக்கு. ஏன்னா மற்ற யானை வந்து ஏதாவது பண்ணிட போகுதுன்னு கூடவே நின்று தம்பி விடிஞ்ச பிறகு நல்லா வெளிச்சம் வந்த பிறகு அது காட்டுக்குள்ளே போயிட்டு. அப்போ அந்த சென்ஸ் என்ன சொல்றீங்க? அதை எப்படி மிருகம்னு சொல்றது? எனக்கு தெரிஞ்சு அதுதான் வாழும் கடவுளாக தெரியுது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.